பிள்ளைகள் 20 வயசு பசங்க கஞ்சா போதையின் தலையில் கல்லை போட்டுக் கொண்டு சாகிறார்கள். காரணம் கஞ்சா போதை என்று காவல்துறையை சொல்கிறது. 20 வயது பிள்ளைகளுக்கு கஞ்சா எங்கே விற்கிறது, எப்போது போனால் வாங்க முடியும் என்று தெரிகிறது. ஆனால் அதை தடுக்க வேண்டிய காவல்துறைக்கு தெரியவில்லை. இதுதான் நம்மை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று இதுல பாருங்க. இன்னும் சொன்னாலும் நாம் நம்புவோம், ஏமாறுவோம். நம் இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறோம். இந்த நிலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு இந்த திராவிட கட்சிகளோடு நாம் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கோம். ஒரு சீட்டு தருவாங்களா, 2 சீட்டு தருவாங்களான்னு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் 2-3 சீட்டுகளுக்கு நம்முடைய தலைவர்கள் அடகு வைத்தார்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 10 சீட்டுகளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை 10 பேருக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே கட்சி. தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் 10 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சியை நீங்க காட்டுங்க பார்ப்போம். யார் பாதுகாப்பானவர்கள் என்பதை நீங்க முடிவு செய்யணும். யார் பாதுகாப்பு? பெண்ணுரிமை என்று பேசுவார்கள் திராவிட கட்சி திமுக. 24 சீட்டு தான் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க 117 சீட்டு பெண்களுக்கு கொடுத்திருக்கோம். எது பெண்ணுரிமை? நீங்க கற்றறிந்தவர்கள் அனுதினமும் தொழில், ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறீங்க. கடவுளை அனுதினமும் வேண்டி இந்த மண்ணும் மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று தொழுகிற என் உறவுகளே, மண்ணும் மக்களும் நலமாக இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது, மழை வெட்டி விற்கப்படுகிறது, காற்று நன்றாகிறது, தண்ணீர் நன்றாகிறது. குடிக்க தண்ணீரும் சுவாசிக்க நல்ல காற்றையும் கூட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விட்டு போகாத பாவிகளாக நாம் மாற வேண்டுமா? அல்லது இதையெல்லாம் காக்க துடிக்கிற எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து நல்ல தண்ணீர், நல்ல காற்று, தரமான மின்சாரம், நல்ல கல்வி, நல்ல மருத்துவத்தை நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தருவதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவ போகிறீர்களா என்பதை முடிவு செய்யுங்கள். வருகிற தேர்தலில் வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற அந்த விவசாயியை நினைத்து நீங்கள் ஒரு முறை தொடுங்கள். நமக்கு உணவளிக்கிற விவசாயியை நாம் மறந்துவிட்டோம். இன்று சோற்றுக்கு, உணவுக்கு கஷ்டப்படுகிறோம். இந்த முறை இந்த விவசாயியை மறக்காமல் வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற அந்த விவசாயியை தொடுங்கள். நீங்கள் செலுத்திய வாக்கில் நான் வெற்றி பெற்று வர வேண்டும். இந்த கஞ்சா போதைகளை ஒழிக்க வேண்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, மருத்துவத்தை இலவசமாக தர வேண்டும். எல்லாருக்கும், படித்தவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு அனைவருக்குமான வேலையை கொடுத்து சுயமரியாதையோடு அங்க பாக்குறோம். 10,000 ரூபாய் கொடுப்போம் தேர்தல் முடிஞ்சோன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. 10,000 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியாதா? நான் போராடுவது 10,000 இலவசமாக கொடுங்கள் என்று அல்ல. நாங்கள் படித்த கல்விக்கேற்ற வேலையை கொடுங்கள், வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுங்கள், அந்த ஊதியத்தை கொண்டு வாழக்கூடிய தன்மானமிக்க ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் நம்ம போராடுறோம். அதை யாரும் தரவில்லை. அந்த மருத்துவத்தை இலவசமாக கொடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராளிகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தப் போகிறீர்களா என்பதை முடிவு செய்யும். காசை வாங்கிக் கொண்டு வாக்கை செலுத்துகிற முறையை நாம் எப்போது ஒழிக்கப் போகிறோம்?